ரமணிச்சந்திரன் அவர்களின் காதல் கதைகள் என்பது வெறும் கதைகள் அல்ல, கவிதைகள். இதில் மயங்காதவர் எவருமே கிடையாது. நீங்களும் இந்த சங்கிலி தொடரில் ஒருவராக சேர்ந்து கொள்ளுங்கள். 1979 இப்படி ஒரு காதலை சொல்ல முடியுமா? சொல்லியிருக்கிறாரே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நாமளும் கேட்கலாம். ரமணிச்சந்திரன் அவர்களின் தேவி. தேவிக்கு தனியாக சிந்திக்க வேண்டியிருந்தது. என் தோழியை பார்க்கப் போகிறேன் என்று அத்தையிடம் சொன்னாள். அத்தையின் பதிலை எதிர்பாராமலே விரைவாக வெளியே நடந்து விட்டாள். சற்று தயங்கினால் கூட அத்தை தடுத்து விடுவாள் என்பது அவளுக்கு தெரியும். இப்போது கூட தேவிக்காக அவளுடைய தங்கை செல்வி அத்தையிடம் வாங்கி கட்டி கொண்டுதான் இருப்பாள் என்பது செந்தாமரை தேவிக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன செய்வது? சுயமான சிந்தனைக்கு அந்த வீட்டில் இடமே கிடையாதே. சிந்திக்காமல் எப்படி செயல்பட முடியும்? செந்தாமரை தேவி, வெண்தாமரை செல்வி. ஆகா, ரொம்ப பொருத்தம் பார்த்து தான் அப்பாவும் அம்மாவும் பெயர் சூட்டி விட்டார்கள். தன் தோழிக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டுமானால் கூட 5 ரூபாய் தேவியிடம் கிடையாது. செல்வியோ அத்தையின் அதட்டலில் 8வதோடு படிப்பை நிறுத்திவிட்டாள். தேவியின் திடமும் துணிவும் அவளுக்கும் இருந்திருந்தால் அவளும் மேலே படித்திருப்பாள். ஆனால் அவள் வெறும் கோழை. லேசான புருவச் சுழிப்புடன் தேவி மேலும் வேகமாக நடக்கலானாள். வைகையின் மணல் பரப்பு விரித்து அகன்று பறந்து கிடந்தது. வா மகளே, உனக்கு என்ன வேதனை? என்னிடம் சொல்லி ஆறுதல் பெற்றுக்கொள் என்று ஓடையாக சென்ற ஆறும் மணலும் அழைப்பது போல தேவிக்கு தோன்றியது. ஆள் நடமாட்டம் இல்லாதிருந்தால் அப்படியே குப்புற விழுந்து அழுதிருப்பாளா? அதுவும் சந்தேகம்தான். தேவியை பொறுத்த வரையில் அழுவது கோழைத்தனம். அதிலும் மற்றவர் பார்க்க அழுவது என்றால் அவமானம். ஆத்திரத்துடன் தலையை சிலுப்பி கொண்டாள். நிமிர்ந்து நேராக நடந்தாள். தன் வழக்கமான இடத்தை அடைந்தாள். வைகை ஆற்று பாலத்தின் ஒரு புறமாக பாலத்தை தாங்கும் கரையோர தூண் மீது சாய்ந்தபடி அவள் அமர்ந்தாள். எண்ணுவதற்கு அதிகமாக ஒன்றும் இல்லை. சசியக்கா சொல்வதை ஏற்பதா வேண்டாமா? 2இல் 1 முடிவு செய்ய வேண்டும். செல்விக்கும் அவளுக்கும் இந்த பிறவியில் ஒரு விடிவு காலம் வேண்டுமென்றால் சசியக்கா சொல்வதை ஏற்பதுதான் வழி. ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தாக வேண்டும். பிரிய முடியாதபடி யாருக்கும் யாரிடமும் பற்றும் பாசமும் உருகி ஓடுவது ஒன்றும் இல்லைதான். ஆனால் செல்வியும் தேவியும் குடும்பம் என்று ஆகிவிட வேண்டியிருக்கும். ஒரு கவலை கலக்கம் என்றால் காப்பதற்கு பெரியவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்போதும் கலக்கத்தை தீர்க்க யாருமே கிடையாது. என்றாலும் தனியே இருக்கும் பெண்கள் தானே என்று யாரும் வாலாட்ட முடியாது. அதுவும் தான் எப்படி சொல்வது? அத்தையின் அக்கா மகன் ஒரு தடியன் வந்திருக்கிறானே, அவன் செல்வியை பார்த்து விசிலடிப்பதும் கொச்சையாக பாடுவதும் எல்லாம் அத்தை கொடுக்கும் இடம். செல்வியும் பயந்து ஓடுகிறாள். அந்த நாயும் விரட்டுகிறது. திரும்ப நின்று ஒரு தரம் முறைத்தால் கூட போதும். அதுக்கு கூட துணிவின்றி இந்த மக்கள் நடுங்கி கொண்டு கிடக்கிறாள். இந்த கஷ்டத்திலிருந்து அவளை மீட்க எந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள்? இந்த பெரியவர்களை நம்பி எட்டி பார்க்கும் விடிவு காலத்தை விட்டு விடுவதா? சிந்தனையில் மூழ்கி கிடந்த தேவிக்கு சுற்றுப்புறமே மறந்திருந்தது. சுளீர் என்று யாரையோ அறையும் ஓசையும், ஐயோ சத்தியமா நான் திருடலையே என்று ஒரு சிறிய பெண்ணின் கதறலும் வெகு அருகில் கேட்கவே திடுக்கிட்டு எழுந்தாள். கதறிய குரல் அறிமுகமானது போலவும் தோன்றியது. பால தூணின் மறுபுறம்தான் அங்கே விரைந்து ஓடினாள். அயோக்கிய கழுதை, திருடனதோ இல்லாமல் சத்தியம் வேறா என்று சினத்துடன் கையை மீண்டும் ஓங்கினான் அவன். தேவி அவனை கவனிக்காமல் அந்த சிறுமியை பார்த்தாள். அவள் ஊகித்தது போலவே அவள் பூக்கார செந்திருதான். 8 வயது சிறுமி. அடுத்த அறை விழுமுன் தேவி பாய்ந்து சென்றாள். செந்திருவை அவன் பிடியிலிருந்து விடுவித்தாள். உங்கள் பலத்தையெல்லாம் காட்ட இந்த சின்ன குழந்தை ஆகப்பட்டாளா? என்றபடி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பார்த்தவளுக்கு நெஞ்சில் சிறு நடுக்கம் ஓடியது. அண்ணாந்து பார்க்கும் உயரத்துடன், தின் என்ற தசைகளுடன், இறையை இழந்த புலி போல ஆத்திரத்துடன் நின்று கொண்டிருந்தான் அவன். அவளையே அடித்து விடுவான் போல் அவன் உறுத்து விழித்தான். தேவிக்கு மீண்டும் உள்ளூர உடல் சிலிர்த்தது. திருட்டு நாய், விடு அவளை என்று உரிமினான் அந்த புதியவன். அவனோடு ஒரு இளமங்கையும் அருகே நின்றிருந்தாள். செந்திரு தேவியை இறுக கட்டி கொண்டாள். இல்லைக்கா, அந்த பையன் நான் திருடவே இல்லை என்றாள் நடுக்கத்துடன். தேவி இரக்கத்துடன் அவளை அணைத்து கொண்டாள். அவள் திருடினானா போலீஸில் புகார் பண்ணுங்க, அவன் மேலே கை வைக்க உங்களுக்கு என்ன உரிமை என்று மிடுக்காக அவனிடம் கேட்டாள். பெருசாக வக்காலத்து வாங்குறிய, கொள்ளையில் கூட்டா? இல்லையக்கா, நான் மையாவே திருடலை. ஊற்று பள்ளத்தின் பக்கமாக மணலில் புதைந்து கிடந்து வார் மட்டும் தெரிஞ்சிச்சு. எடுத்து பார்த்தேன். அதுக்குள்ளே இவர் என்னை பிடிச்சி அடிச்சிட்டாரக்கா என்று கேவினாள் சிறுமி.
ஐயோ தினு அத்தான், நான் தான் அங்கே பைய விளையாட்டாக புதைச்சி வச்சேன், பிறகு மறந்தே போனேன் என்று கத்தினாள் அந்த தினகர் என்பவனோடு நின்றிருந்த இளமங்கை. பையை பிரித்து பார்த்துவிட்டு, எல்லாமே இருக்கிறது அத்தான், பரவாயில்லை, இந்த பெண் எதையுமே எடுத்து விடவில்லை. தேவி மிகுந்த வெறுப்புடன் அவளை பார்த்தாள். உங்களுக்கு ஒரு நட்டம் இல்லைல்ல, பரவாயில்ல தான். ஆனால் இவ கண்ணம் வீங்க பேயற இறந்திருக்கிறாரே, இந்த வலி, ஓ வருந்துகிறேன் என்று தழுக்காக சொல்லிவிட்டு போய்விடுவீர்கள். ஆனால் இந்த ஒரு வார்த்தையில் இந்த வீக்கம் வடிந்து விடுமா, வலி மறைந்து விடுமா? ஊசி பட்டாசு போல வெடிக்கிறாயே என்று வியந்தான் அந்த தினு. உன் தங்கை அல்லவா, உள்ள முருகத்தான் செய்யும். ஆனால் இதற்கும் பரிகாரம் இருக்கிறது தெரியுமா என்று பேண்ட் பாக்கெட்டினுள் கையை விட்டான். ஒரு பர்ஸ் வந்தது. கத்தையாக இருந்த பெரிய நோட்டுகளை ஒதுக்கி ஒரு 10 ரூபாய் தாளை எடுத்தான். இந்த வைத்துக்கொள், ஏதாவது பலகாரம் வாங்கி சாப்பிடு, கோபம் தணிந்து விடும் என்று தேவியின் கையில் அந்த தாளை திணித்தான். ஏதோ தர்மதாதா மாதிரி அவன் வெகு அலட்சியமாக அவளை தொட்டு ரூபாயை கையில் வைத்ததும் தேவிக்கு ஆவேசமே வந்துவிட்டது. வெறி பிடித்தவள் போல் அந்த ரூபாயின் நோட்டை அவன் முகத்திலே விட்டு எறிந்தாள். சி என்ற ஒற்றை சொல்லுடன் வேகமாக அங்கிருந்து திரும்பி நடந்தாள். இந்தா பெண்ணே என்று அந்த திமிர் பிடித்தவன் அழைத்த குரல் கேட்டது. தேவி திரும்பி பார்க்காமல் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். அவன் குரல் கூட கேட்க முடியாத தூரத்துக்கு சென்ற பிறகு நடையை சற்று நிதானப்படுத்தினாள். அவனுக்கு என்ன திமிரி இருக்கணும், சின்ன பொண்ணுன்னு பாராமல் செந்திருவை அடிச்சிட்டான். செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு மன்னிச்சிக்கன்னு ஒரு வார்த்தை இல்லை. தருமம் செய்கிறானாம், தருமம். பிச்சைக்காரின்னு நினச்சிட்டானா? கொதித்து கொண்டே சென்ற தேவி சட்டென்று நின்றாள். அத்தை வீடு வந்தாயிற்று. அவளுக்கு இருந்த ஆத்திரத்தில் கண்மண் புரியாமல் நடந்திருக்கிறாள். ஆனால் கால்கள் வழக்கப்படி வீட்டுக்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டன. இவள் முடிவெடுக்க சென்ற பிரச்சனை அப்படியே மலை போல நின்றது. எல்லாம் அந்த அகம்பாவியால் வந்த வினை. ஒரு பெருமூச்சுடன் வீட்டுக்குள் போனால் ஷாக் அடித்தது போல் அவள் செய்வற்று நின்று விட்டாள். அவள் செவியில் வந்து தாக்கியது செல்வியின் விம்மல். கோபத்துடன் உள்ளே போனாள். தேவி நினைத்தது போலவே செல்வி அத்தையின் முன்னே நின்று கேவி கொண்டு இருந்தாள். தன் பெருத்த உடலை ஒரு நாற்காலியில் திணித்தபடி ஒரு காலை குத்திட்டு அமர்ந்திருந்தாள். அத்தை அரசாணி அம்மாள் ஒரு பேச்சை முடித்து அடுத்த பேச்சை தொடங்குவதற்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள் போலும். அவள் அருகில் தன் மீசையை தடவியபடி நின்றிருந்தான் அந்த கட்டை தடியல், அத்தையின் அக்காவின் புத்திரன் ரங்கு. வெறுப்புடன் அவனை வெறித்துவிட்டு அத்தையையும் அலட்சியம் செய்துவிட்டு தேவி தங்கையை நெருங்கினாள். செல்வியின் தோளை பற்றி திருப்பி, ஏண்டி ஏன் அழற என்று அதிகாரத்துடன் வினவினாள். அக்கா என்று தேவியின் தோளில் முகம் புதைத்து ஒரேடியாக விம்மத் தொடங்கினாள் செல்வி. அடி அம்மாடியோ, என்ன மாய்மாலம் செய்கிறாளடி அம்மா உன் தங்க. அனாத பிள்ளைங்க ஆதரவு இல்லாமல் நிற்குதேன்னு என் புஞ்ச மனசு தாங்காமல் பரிதாபப்பட்டு வளர்த்தேன் பாரு. இப்போ வளர்த்த கடா மாறல பாயுது. என் இறக்கமான குணத்துக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணுமடி அம்மா என்று நெஞ்சில் பட்டென்று அடித்து கொண்டாள். ஐயோ ஐயோ, நெஞ்சில் அடிச்சிக்காதே அத்தை, உன் மார்வலி திரும்ப வந்துவிடப் போகிறது, அப்புறம் நான் என்ன செய்வேன் என்று உருகினான் அந்த தடியன். தேவி அவர்களை திரும்பியும் பார்க்கவில்லை. தங்கை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தினாள். என்னிடம் நடந்தது என்னென்னு சொல்லிட்டு அழுடி. மீண்டும் தன் தோளை செல்வி நாடுவதையும் புயலில் சிக்கிய நாணல் போல அவள் தளிர் மேனி நடுங்குவதையும் கண்டாள். ஏதோ ஒரு பெரிய விஷயம் என்று தோன்றியது. அவள் என்னடி சொல்லணும், என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல மாட்டேனா? என்ன பார்த்தா சொல்லக்கூடிய மனுஷி போல உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்லை, பூதம் மாதிரி தெரியுது என்று நினைத்தாள். ஆனால் அதை வெளியே சொல்ல முடியுமா? அத்தையம்மாளை முறைத்து கொண்டே நின்றாள். என்னடி முறைக்கிற? அவளை ஒன்றும் யாரும் இங்கே கடிச்சு தின்னுடலை. நீ தின்னுட்டு கடா மாடு மாதிரி சுற்றலையா? அப்படி இவ்வளோ இருப்பதை யார் தடுத்தாங்க? பெருசாக சமையல் பண்ணுறாளாம். அடுப்பில் விரலை சுட்டுக்கிட்டா. பாவம், இந்த அசட்டு பையனுக்கும் என்னை போல் இறக்கமான குணம். அவள் தவிப்பது தாழாமல் விரலில் மருந்து போட போயிருக்கான். மரப்பையன் தானே, விரலில் தொட்டு போட்டால் குடி முழுக்கிட்டுமா? முழுகித்தான் விடுவாளா என்று கேட்கிறேன். ஐயோ சாமி, இதுக்கு போய் அசாத்தியம் பண்ணுறாளே, அவன் தொட்டா இவ தேஞ்சா போயிடுவா என்று முகவாய்க்கட்டையை தோளில் இடித்து கொண்டாள் அத்தை. என்ன நடந்து இருக்கும் என்பதில் தேவிக்கு சட்டென்று புரிந்தது. பேச்சில் பார்வையில் காலித்தனம் செய்தவன் இப்போது செயலிலும் துணிந்து விட்டானா? உடல் பதற, அத்தை அளவோடு பேசுங்கள். ஆமாடி, நீ உத்தரவு போடு, நான் உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். திமிர பாரு, படிச்சுட்ட கர்வமாடே. அன்னைக்கே போதும் படிப்புன்னு உன் காலை முறிச்சு அடுப்பில் போட்டிருந்தா உன் மாமா கொடுத்த இடம். அவர் போன பிறகு நீ என்ன அதட்டுற? தண்ட சோறு தின்ற சனியனுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா?
மேலே அவள் வசைமாரியை கேட்டு நிற்கவில்லை. தேவி செல்வி இழுத்துக்கொண்டு அங்கிருந்து அகன்றாள். சமையலறைக்கு அடுத்ததாக விறகு போடும் இடம் ஒன்று உண்டு. அந்த இடம்தான் தேவி செல்வியின் அரசவை. அங்கே ஒரு பெரிய மரத்துண்டின் மேல் அமர்ந்தாள். செல்வியையும் அருகில் அமர்த்தி கொண்டாள். அக்கா, ஏமா அக்கா, நாம் எங்காவது போயிடு செத்து போயிடுவோமா? சே அசடு, நாம் ஏடி சாகணும்? அப்படி சாவதற்கு நம்ம என்னடி தப்பு செஞ்சோம்? இல்லைக்கா, அந்த ரங்குவை பார்த்தாலே பயமாக இருக்குது. சொல்லும் முன்பே செல்வியின் உடல் நடுங்கியது. தங்கையை உற்று பார்த்தாள் தேவி. 15 வயது சிறுமி, பால் முகம். அவனிடம் போய் கையை நீட்டியிருக்கிறானே அந்த தடியன். சட்டென தங்கையை நிமிர்த்தினாள் தேவி. ஏன் செல்வி, அடுப்பில் கொல்லிக்கட்டை இல்லையா? எடுத்து அவன் கண்ணில் சொருக்கிறதுக்கு என்ன? அக்கா, எனக்கு பயமாக இருக்கே என்று மீண்டும் அழத் தொடங்கினாள். அப்போது உள்ளே போய் பாரேண்டி, அந்த அடங்காப்பிடாரி அங்கே தான் இருக்கும் என்று அத்தையின் பெரும் குரல் கேட்டது. அடங்காப்பிடாரி பட்டம் தனக்கே உரியது என்று தேவி அறிவாளே. இந்த நேரத்தில் தன்னை தேடி வருவது யார் என்று சென்று பார்த்தாள். வந்தவள் செந்துரு. அவளுடைய ஒரு கன்னம் வீங்கி இருந்தது. அவளை அடித்தவன் மேல் ஆத்திரம் வந்தது. தேவி செந்துருவை அருகே அழைத்து அடிப்பட்ட கன்னத்தை மென்மையாக வருடினாள். ராட்சசன், என்னமா அடிச்சிட்டான்? செந்துரு அவள் அளவுக்கு வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. இல்லையாக்கா, அந்த ஆள் பொல்லாதவர் இல்லை. இது பாரு, எனக்கு 100 ரூபாய் கொடுத்தார் என்று கண்களை உருட்டினாள். ஓஹோ, ரேட்டை உயர்த்திட்டாரோ? ஏண்டி, 100 ரூபாய் தந்தா அவன் நல்லவன் ஆயிடுவானா? அது மட்டும் இல்லைக்கா, உங்களுக்கும் கடிதமோ என்னமோ தந்தார், உள்ளே பணம் கூட இருக்கிறதாம் என்று ஒரு கடித உரையை எடுத்து தேவியிடம் நீட்டினாள் செந்துரு. லேசான பூர்வ சுழிப்புடன் தேவி அதை பார்த்தாள். பிறகு நிதானமாக பிரித்தாள். உள்ளே மடித்தார் போல ஒரு 500 ரூபாய் நோட்டு இருந்தது. அதன் உள்ளே ஒரு சிறு கடிதம். தேவி படித்தாள். 10 ரூபாயை வீசி எறிந்து விட்டாய். இந்த 500 என்ன செய்வாய்? நேரில் பார்க்க எனக்கு ஆசைதான், ஆனால் நேரம் இல்லையே. இதை கொண்டு ஒரு நல்ல சேலை வாங்கிக்கொள். கடிதத்தை படிக்கையிலே தேவியின் முகம் சிவந்தது. என்ன திமிர் என்று சிறுமுன் சென்று உற்சாகத்துடன் குதித்தாள். அக்கா, 500 ரூபாயா? அப்படி என்ன, நீ பெரிய பணக்காரி ஆயிட்டால? அந்த ஆள் நல்லவர் தான் அக்கா, 500 ரூபாய் கொடுத்துட்டாரே. தேவி அவளை இரக்கமாக பார்த்தாள். 500 ரூபாயில் ஒருவர் பணக்காரராகிவிட முடியுமா? அன்றாடம் பூ விற்று 20 ரூபாய் சம்பாதிக்கிறவள். அவளுக்கு 500 ரூபாய் பெருந்தனம்தான். சேலை வாங்கிக்கொள் என்று எழுதியிருக்கிறான். அவள் கந்தலை கட்டினால் என்ன, கிழிசலை உடுத்தினால் என்ன? இவன் யார் அதை பற்றி சொல்வதற்கு? சேலையில் வெளியே திரிந்த கிழிசலை ஆத்திரத்துடன் மறைத்தாள். தேவி அந்த 500 ரூபாயை செந்துருவிடம் நீட்டினாள். எவனோ கொடுத்தா நீ வாங்கிட்டு வந்துடுறதாடி, போய் திருப்பி கொடுத்து விடு, ஓடு என்றாள் அழுத்தம் திருத்தமாக. ஐயோ, நான் மாட்டேன்க்கா, இதை கட்டாயம் உங்ககிட்ட கொடுத்துட சொல்லியிருக்காரு. நீ வாங்கலைன்னு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு. நான் வாங்க மாட்டேன், நீயாவது ஏதோ செய்து கொள் போ என்று ஓட பார்த்தாள். தேவி அவளை கையெட்டி பிடித்தாள். இந்த அடினா? அக்கா, அவர் காரில் கிளம்பி போயிட்டாரக்கா, சென்னைக்கு போகிறாராம். நான் எப்படி கொடுக்க முடியும்? அதோட கட்டாயம் பணத்தை உங்ககிட்ட சேர்த்துடணும்னு சொல்லியிருக்காரு. அக்கா, என்னை விட்டுறக்கா என்று மன்றாடினாள் சிறுமி. இந்த பணத்தை தேவியிடம் சேர்க்காவிட்டால் ஏதேனும் செய்வேன் என்று அந்த தினம் மிரட்டி இருக்க வேண்டும். அல்லது செந்திரி ஏன் இப்படி மிரண்டு விழிக்க வேண்டும்? அக்கா என்று செல்வி அழைத்தாள். என்ன என்று திரும்ப முன் தேவியின் பிடியிலிருந்து நழுவி ஓட்டம் பிடித்தாள் செந்திரு. எங்கே போயிடுவா? அதற்குள் எல்லா மூதேவிகளும் மூலையில் அடைந்து கொண்டால் இருப்பவர்கள் எப்படி சாப்பிடுவது என்று அத்தையம்மாளின் கடும் குரல் வீடெல்லாம் எதிரொலி கிளம்பியது. அவசர அவசரமாக முகத்தை துடைத்து கொண்டு கிளம்பினாள் செல்வி. உட்காரடி. தேவி, 2 கை உள்ள மனித பிறவிகள் சட்டியிலிருந்து எடுத்து போட்டு சாப்பிடுவார்கள், மற்றதுகள் எக்கெடு கடட்டும் என்று உரக சொன்னாள். சற்று நேரம் அமைதி நிலவியது. பிறகு ஏதோ பாத்திரங்கள் உருளும் ஓசை கேட்டது. வாடரங்கு சாப்பிடுவோம், மிச்சம் மீதி இருந்தால் சாக்கடையில் கொட்டு, பட்டினி கிடந்தாதான் இந்த பிடாரிங்களுக்கு புத்தி வரும். அலட்சியமாக முகத்தை குலுக்கினாள் தேவி. சும்மா படுத்து தூங்கு செல்வி. ஒரு வேளை பட்டினியில் நம்ம செத்து போயிட மாட்டோம், நம்ம மனமும் செத்து போயிடாது. தேவிக்கு பணிந்து படுத்தாள் செல்வி. தேவி குறுக்கும் நெடுக்கும் நடை போட்டாள். இனி இங்கே இருப்பது ஆபத்து என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். இன்னும் ஒரு தரம் இப்படி நடந்தால் செல்வியின் மனம் ஒடிந்துவிடும். அது மட்டுமல்ல, அத்தையின் திட்டமும் இப்போது தேவிக்கு நன்றாக விளங்கியது. தன் உதவாக்கரை உறவினனுக்கு செல்வியை கட்டி போட்டு விட வேண்டும் என்பது அவள் திட்டம். அவள் வீட்டுக்கு ஒரு நிரந்தர வேலைக்காரி கிடைப்பாள் இல்லையா?
தேவி கொஞ்சம் ஏமாந்தவளாக இருந்திருந்தால் அவளிடமே மொய்ந்திருப்பாள். செல்வியின் துணிவின்மை அவளுக்கு வாய்ப்பாக போய்விட்டது. இப்போது இங்கிருந்து சென்று விட வேண்டும். சென்ற பின் என்ன செய்வது என்பது பிரச்சனை இல்லை. தேவியின் வகுப்பு தோழி பானு ரேகா, அவளுடைய அக்கா சசிரேகா சென்னையில் ஒரு டாக்டர். சிறு பருவத்திலிருந்தே தேவி செல்வி இருவரிடமும் அவளுக்கு தனிப்பற்று உண்டு. இங்கே அவர்கள் படும் துன்பம் தாழாமல் சென்னையில் தேவிக்கு ஒரு வேலை தேடி வைத்திருந்தாள். அது பற்றி கடிதமும் எழுதியிருந்தாள். ஆனால் சென்னைக்கு எப்படி போகிறது? மதுரையிலேருந்து சென்னை வரை போகணும். கொஞ்சம் தூரம்தான். காலெட்டு போயிட்டு வந்துடலாம் என்பதற்கு சென்னை பக்கத்திலே இல்லையே. டிக்கெட்டுக்கு பணம் தேவிக்கு பளிச்சென்று மூளையில் பொறி தட்டியது. கைக்குள் கசங்கி இருந்த உரையை பிரித்தாள். அதில் இருந்த 500 ரூபாய். அது தேவியையும் செல்வியையும் சென்னைக்கு கொண்டு போய் சேர்க்குமே. ஆனால் அந்த பணத்தையா பயன்படுத்துவது? எவனோ ஒருவன், முன்பின் அறியாதவன், எவ்வளவு மட்டமாக அவளை எடை போட்டு பணம் அனுப்பியிருக்கிறான். அந்த பணத்தை தொடுவதா? அதை திருப்பி கொடுத்து விட வேண்டாமா? முட்டாள் மூளையே, கண்டபடி உளராதே என்று தன் தலையிலே போட்டுக்கொண்டாள். தேவி, இந்த பணத்தை அனுப்பியவன் இங்கே இல்லை. அப்படி இருக்க அவனிடம் எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பது? அவனும் சென்னைக்கு தான் போகிறானாம். செந்திரு சொன்னாலே. தேவியும் அங்குதானே போக வேண்டும். அங்கே சென்றதும் முதல் மாத சம்பளத்திலே 500 ரூபாய் எடுத்து அவனிடம் கொடுத்து விடுவது, அவ்வளவுதானே. இப்போது கடவுளாக பார்த்து காட்டிய வழியை கைவிடலாமா? தேவி ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட திருப்தியுடன் ரூபாய் நோட்டை எடுத்து பார்த்தாள். ஏதோ ஒன்று அவள் மனதில் நெருடியது. இந்த பணத்தால் அவளது வாழ்வே மாறிவிடுமோ என்று தோன்றியது. தனக்குள் சிரித்து கொண்டாள். இந்த அடிமை வாழ்விலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு தொடங்கத்தானே இதை பயன்படுத்தப் போகிறாள். பிறகு வாழ்வு மாறுமோ என்று அஞ்சுவானேன். இவ்வளவு நேரம் தமக்கையை பார்த்து கொண்டிருந்த செல்வி, என்னக்காது, சசி அக்காவின் கடிதமா? பணமும் அனுப்புனாங்களா? தேவியின் பதிலை எதிர்பார்க்காமல் சசி அடிக்கடி கடிதம் எழுதுவாள். ஏனெனில் உரை வாங்கும் அளவு கூட தேவியிடம் அநேகமாக காசு இருக்காது என்பது அவளுக்கு தெரியும். அப்படி எழுதுவதும் கமலி என்ற இன்னொரு சிநேகிதி வீட்டுக்குத்தான் எழுதுவாள். எங்கே அத்தை கையில் கிடத்தால் அதோ கதி என்று தெரியும். ஆனால் இவ்வளவு அன்பானவளிடமிருந்து கூட பணம் பெற தேவி சம்மதித்ததே கிடையாது. எனவேதான் செல்விக்கு வியப்பு ஏற்பட்டது. முதலில் என்ன பதில் சொல்வது என்பது தேவிக்கு புரியவில்லை. பிறகு மெல்ல, இல்லடி, இது கமலி வீட்டில் ஏதோ விழாவாம், வெத்தலை பாக்கு வச்சு தந்தாங்க, சசியக்கா கடிதம் மட்டும்தான் போட்டாங்க. பிறகு உற்சாகத்தை வரவழைத்து கொண்டாள் செல்வி. நாம் இங்கேருந்து போயிடலாம். இங்கே இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கும் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கா. ஆனால் இங்கேருந்து எங்கே போகிறது? சென்னைக்கு போகலாம். அங்கே சசியக்கா எனக்கு வேறு வேலை பார்த்து வச்சுருக்காங்களாம். சம்பளம் என்ன தெரியுமா? 3000 ரூபாய், 3 ஆயிரங்கள். அட்டே அப்பா, அப்படின்னா நாம் ரொம்ப பணக்காரங்களாயிடுவோம் என்றாள் செல்வி உற்சாகமாக. தேவியின் முகம் சட்டென்று மாறியது. சற்று முன் செந்திரு இதையே தான் சொன்னாள். அந்த அகம்பாவக்காரன் அனுப்பிய பணத்தை பார்த்து சொன்னாளே. பிடிவாதமாக அவன் நினைவை அகற்றினாள். வள்ளியை சிரித்தபடி, ஆமாமடி, முகம் கழுவிக்கொள், அடுத்து முதல் ரயில் எதுவோ அதில் கிளம்பிடலாம், சீக்கிரம் என்று தங்கையை துரிதப்படுத்தினாள். திடீரென்று, எங்கடி கிளம்புறீங்க என்று பூஜை வேளை கரடி மாதிரி அத்தை நுழைந்தாள். கொஞ்சம் தெம்புடன் எழுந்த செல்வி அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அத்தையாவது இவர்களை அனுப்பி வைப்பதாவது. ஆனால் அந்த மாதிரி அச்சம் ஏதும் தேவிக்கு தோன்றவில்லை. நாங்கள் சென்னைக்கு போகிறோம் என்று நிமிர்ந்து பார்த்து அழுத்தம் திருத்தமாக பதில் கூறினாள். போவடி போவ. இங்கே இருக்கிறவன் ஏமாந்திருந்தா சென்னைக்கு மட்டுமா போவ? இன்னும் எத்தனை ஊருக்கு போவியோ? வாசப்படி தாண்டி காலை வச்சியோ அப்புறம் இந்த பக்கம் அண்டை விட மாட்டேன். ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. நாங்கள் கிளம்புவதன் நோக்கமே அதுதானே. எது? உங்களை அண்டி இனி வாழக்கூடாது என்பது. அத்தை சற்று விழித்தாள். இதுகள் போக்கிடமற்ற கழுதைகள் தானே, விரட்டி விடுவேன் என்றால் மிரண்டு போவார்கள் என்று நினைத்து பேசினாள். தேவி அது நல்லது என்றதும் திகைத்து விட்டாள். ஆமாத்த, எவ்வளவு காலத்தான் உங்களுக்கு பாரமாக தண்டை சோறு தின்னும் சனியனாக இருக்கணும். இனியும் உங்களுக்கு சுமையாக இருக்க விருப்பம் இல்லை. அதனால் இந்த அன்பான வீட்டை விட்டு போகிறோம் என்று லேசான புன்னகையுடன் இனிமையான குரலில் பேசினாள் தேவி. அவள் பேச்சு அத்தைக்கு நன்றாக புரிந்தது. தான் செய்த கொடுமைகளை குத்தி காட்டுகிறாள் என்று ஆத்திரம் உண்டாயிற்று. அப்படியாடி கண்டுகளா? ஆமாம், ரயில் டிக்கெட்டுக்கு பணம் வேணுமே, இதுக்கு என்ன பண்ணீங்க? எந்த புருஷன் தந்தான் என்று இழுத்தாள். சீப்போ என்று எதையும் அலட்சியம் செய்துவிடக்கூடிய தேவிக்கே நெஞ்சில் சுரீர் என்று வலித்து விட்டது. பாவம் புஞ்சை மனத்து செல்வியை கேட்பானேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் பேசாதீங்க என்று கதறிய செல்வி அப்படியே மயக்கமடைந்து விழுந்து விட்டாள்.
இங்கிருந்து அவளிடம் வாய் கொடுத்தோமே என்று தன்னையே நொந்து கொண்ட தேவி ஓடி சென்று கொஞ்சம் நீர் கொண்டு வந்தாள். தங்கையின் முகத்தில் தெளித்தாள். எந்திரி செல்வி, ஏந்திரி. இதுக்கெல்லாம் மயங்கி விழுந்தா எப்படி வாழறது? தெருவில் போகிற ஏதோ ஒன்று கொலைகிறதுனா அதெல்லாமா பொருள்படுத்துவது? அசடு என்று தேற்றினாள். தங்கையை தேற்றும் மாத்திரத்தில் அந்த அத்தை அருகிலே நிற்பதை மறந்து விட்டாள். பலன், ஆமாடி, நான் நாய் தான், தெருவில் குறைக்கிறவ தான், ஆனால் நான் வெளிச்சத்தில் நிற்கிறவ. உங்களை போல இருட்டில் சம்பாதிக்கலை. அந்த மானங்கெட்ட வாழ்க்கை அத்தை என்று கத்தினாள் தேவி. என் கால் தூசியை மிதிச்சவங்களுக்கு கூட அந்த மானங்கட்ட வாழ்வு தோணாது. அது மட்டும் இல்லை, உயிருக்கும் மேலே நான் நினைக்கிற மானம், என் தங்கையின் மானம் கெட்டிடக்கூடாதுன்றது தான் இங்கிருந்து வெளியே போகிறோம், தெரிஞ்சுக்குங்க என்று சொல்லிவிட்டு செல்வியிடம் திரும்பினாள். வா செல்வி, போய்விடுவோம். இனிமேலும் தாமதிக்க வேண்டாம், கிளம்பு. கிளம்புறதுக்கு என்னடி இருக்குது? கட்டி துணியோடு வெளியேறுங்க. வேறு ஒரு துண்டு துணி எடுத்து செல்ல விட மாட்டேன் என்று குதித்தாள் அத்தை. ஒன்றும் வேண்டாத்த, இது போதும். அந்த இன்னொரு கிழிசலை நாங்கள் இங்கேயே தான் விட்டுட்டு போகிறோம், பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, காலம் மாறும், மலையும் மடு ஆகும். அப்படி ஒரு தேவை ஏற்படும் போது உங்களுக்கு கட்டுறதுக்கு அந்த கிழிசலை அது மிஞ்ச வேண்டும் அல்லவா? கவனமாக மடித்து வச்சுக்கோங்க என்று வெறுப்புடன் மொழிந்தாள் தேவி. வாடி என்று தங்கைக்கு குரல் கொடுத்துவிட்டு முன்னே நடந்தாள். இருவரும் முதலில் டவுனால் ரோட்டுக்கு சென்றார்கள். அங்கே மலிவான 2 சேலைகள் வாங்கினாள். அவன் எழுதியது போல சேலை வாங்குகிறோமே என்று ஒரு கணம் மனம் சங்கடப்பட்டது. அவன் பணத்தை தான் திருப்பி தந்துவிடப் போகிறேனே என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். கடையிலிருந்து நேராக ரயில் நிலையம் வந்தார்கள். அங்கே குளிக்கும் அறையில் இருவரும் உடை மாற்றிக்கொண்டார்கள். டிக்கெட் எடுத்துக்கொண்டு இருவரும் உள்ளே சென்றார்கள். சிறிது நேரத்தில் சென்னைக்கு செல்லும் ரயில் வந்தது. ஏறிக்கொள் செல்வி என்றாள் தேவி. தங்கையின் பின்னையே தேவியும் ரயிலில் ஏறிக்கொண்டாள். மறுநாள் காலையில் அக்காவும் தங்கையும் சென்னை அடைந்தார்கள். சென்னை அவர்களுக்கு புதிய ஊர்தான். அந்த ஊரை பற்றி தேவி கதையாக படித்திருக்கிறாள். ஆகவே பழக்கப்பட்டவள் போல அதிக சிரமமில்லாமல் நடந்து கொண்டாள். சசி ரேகாவின் முகவரி தேவியிடம் இருந்தது. அவர்களுடன் ரயிலில் வந்த ஒரு அம்மாவின் உதவியுடன் அந்த முகவரியை அதிக சிரமமில்லாமல் கண்டு கொண்டாள். வீட்டு வாசலில் டாக்டர் சசிரேகா என்ற பெயர் பலகை பதிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் தேவியின் முகம் மலர்ந்தது. தங்கையை அழைத்து கொண்டு உரிமை உள்ளவள் போல் வேகமாக உள்ளே சென்றாள். அப்போதுதான் மருத்துவமனைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த சசி தேவியை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டாள். குழந்தையைப் போல முத்தமிட்டு கொஞ்சினாள். தேவியை எதிர்பாராது சந்தித்ததில் அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அவளது அன்பு பிடியில் தேவி திணறினாள். செல்வியையும் சசி அரவணைத்து கொண்டாள். தேவி, சென்னைக்கு எப்போது வந்தீங்க? எனக்கு ஏன் முன்கூட்டியே கடிதம் எழுதலை? ஒரு தந்தி கொடுத்தா அழைத்து செல்ல ரயில் நிலையத்துக்கு நான் கார் கொண்டு வந்திருப்பேனே என்று அன்புடன் மொழிந்தாள். உங்களுக்கு வீண் சிரமம் கொடுக்க வேண்டான்னு தான் நாங்களே வந்துட்டோம். என்ன சிரமம்? உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்ருக்கவன் நான். உதவி செய்பவர்களை தொடர்ந்து தொல்லை கொடுக்கக்கூடாது இல்லையா என்று தேவி புன்னகைத்தாள். முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் பிறகு பேசிக்குவோம் என்றாள் சசி. வேலைக்காரியை அழைத்து அவர்கள் குளிக்க ஏற்பாடு செய்ய சொன்னாள். டாக்டர் சசிரேகா இயல்பாகவே நல்ல பெண்மணி. தேவி சகோதரிகளிடம் அன்பும் அனுதாபமும் கொண்டிருந்தார். அவர்கள் சென்னைக்கு வந்திருப்பதன் நோக்கம் தெரிந்ததும் அவர்களுக்கு எல்லா ஆதரவும் அளித்தாள். அதை தனது கடமையாக நினைத்தாள். முதலில் தேவியை வேலைக்கு அமர்த்தினாள். 3000 ரூபாய் சம்பளம். வேலைக்கு சென்றதும் இனியும் சசி வீட்டில் தங்குவது முறையல்ல என்று தேவி நினைத்தாள். சசி எவ்வளவோ சொல்லியும் தனி வீடு பார்க்கும்படி தேவி வற்புறுத்தினாள். அதன்படி சசி அவர்களுக்கு ஒரு சிறிய வீட்டின் மாடியை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தாள். தேவி சம்பாதித்து போட்டாள். வீட்டு வாடகை போக மீதி 2000க்கு மேலாகவே தேவி கையில் சலசலத்தது. வீட்டு பொறுப்பை செல்வி ஏற்றுக்கொண்டாள். தேவி வேலை முடிந்து வரும் முன் செல்வி மறுநாளைக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு வீடு திரும்பி விடுவாள். தண்ணீர் சோற்றை சுடு சொல்லோடு உண்டவர்களுக்கு சோறும் ஒரு குழம்பும் கூட்டுமே அமிர்தமாக இருந்தது. யாரின் அதட்டலும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை. சில நாட்களில் மாலையில் கோயில், சினிமா, கடற்கரைக்கு செல்வதுண்டு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சசி வீட்டுக்கும் போவதுண்டு. காலம் வெகு இனிமையாக கழிந்தது. இவ்வளவு நிம்மதியும் இனிமையும் வாழ்க்கையில் இருக்க முடியுமா என்று இருவருமே வியப்பது உண்டு. இந்த நிம்மதிக்குள்ளும் அன்று அத்தை பேசிய சொற்கள் நினைவுக்கு வந்ததால் தேவிக்கு தூக்கம் கெட்டுவிடும். அதனால் முடிந்த அளவு அத்தையை நினைக்கிறதே இல்லை. நினைத்தாலும் செல்வியிடம் அதை பற்றி பேசவே மாட்டாள். அதுபோலவே செல்வி எப்போதாவது முகம் வாடி காணப்படுவாள். அந்த நேரங்களில் காணாதது போல இறந்து விடுவாள். அத்தை பேச்சை பற்றி நினைவில் வருந்துகிறாள் என்று தேவி அறியாளா?
தானாக ஆறிவரும் புண்ணை மீண்டும் மீண்டும் பேசி அதிகமாக்குவானேன்? ஒரு கசப்பை மறக்க முடிந்த தேவிக்கு இன்னொரு கசப்பை ஜீரணிக்க முடியவில்லை. அந்த 500 ரூபாய் காரனுக்கு அவனது பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லையே. முதல் மாத சம்பளத்திலேயே தேவி அந்த பணத்தை எடுத்து தனியாக வைத்து விட்டாள். அதன் பின் 12 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 1 ஆண்டு காலமாக அவனை காணும் புண்ணியத்தை தேவி பண்ணவே இல்லை. புண்ணியமா? அவனை காண்பதே பாவம்தான். ஆனால் செய்து தொலைக்க வேண்டிய பாவம். அலுவலகம் செல்லும்போதும் வரும்போதும் திரைப்படம், கடற்கரை என்று செல்லுகையில் எப்போதும் அவனுக்காக தங்கை அறியாமல் தேடுவாள். ஆனால் பலன்தான் ஏமாற்றமாக இருந்தது. அந்த படுபாவியை பார்த்து என்றைக்கு என் கடனை தீர்த்து கொள்ளப் போகிறேனோ என்று சிந்தித்து கொண்டே ஒரு நாள் மாலையில் தேவி வீடு வந்து சேர்ந்தாள். வீட்டு கதவில் பூட்டு தொங்கியது. தேவி திகைத்து போனாள். அவள் அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும்போது ஒரு நாள் கூட வீடு பூட்டி இருந்தது இல்லை. செல்வி மணக்க மணக்க காஃபியை கையில் வைத்துக்கொண்டு அவளுக்காக காத்து கொண்டு நிற்பது தான் வழக்கம். தேவி வீட்டுக்கு திரும்பவும் செல்வி காய்கறி வாங்கி வந்து விடுவாள். அந்த நினைவு வந்ததும், ஓ, இன்னும் கடையிலிருந்து திரும்பவில்லையோ என்று நினைத்து கொண்டே தேவி வீதியை பார்த்தாள். அப்போது அக்கா என்று குதித்து கொண்டு வந்து விட்டாள் செல்வி. அவள் கையில் காய்கறி கூடை கனத்தது. தங்கையை பார்த்ததும் தேவியின் முகம் மலர்ந்தது. அத்தை வீட்டில் இருந்தா இந்த சிரிப்பையும் துள்ளலையும் பார்த்திருக்க முடியுமா? பெருமிதத்தோடு கூடிய புன்னகையில் தேவியின் ரோஜா இதழ்கள் மலர்ந்தன. குனிந்து கதவை திறந்தபடி, சீக்கிரம் வந்துட்டீங்களா அக்கா? தேவி மணிக்கட்டை திருப்பி பார்த்தாள். மணி 6 போகிறது. சீக்கிரம்னு சொல்றியே, நீ தான் தாமதம். ஏன் காய்கறி கிடைக்கலையா என்று வினைப்படி தங்கையின் பின்னே தேவி உள்ளே நுழைந்தாள். தேவி முகம் கழுவிவிட்டு வந்தாள். தங்கையை புன்னகையுடன் நோக்கினாள். இருவரும் ஒன்றாக அவள் தயாரித்த காஃபியை பருகினார்கள். செல்வி, என்னக்கா, நாளை நான் கேம்ப்பு போகணும். எப்போ திரும்பி வருவேங்க? 2 நாளில் வந்துடுவேன். இன்று சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துக்கொள்ளுங்கள் அக்கா. நான் வர வரைக்கும் நீ கவனமாக இருக்கணுமேம்மா. வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருப்பேன்க்கா. நீங்கள் வந்து தட்டினா தான் கதவை திறப்பேன். ஜன்னலையாவது திறந்து வச்சுக்கோ, இல்லாட்டினா மூச்சு முட்டிடும். தங்கையை கேலி செய்தவாறு தேவி சிரித்தாள். வீட்டு வேலைகள் செய்யும் தேவி இரவில் ஒரு முறை குளிப்பது வழக்கம். அன்றும் குளித்துவிட்டு வந்தாள். சாப்பாட்டு வேலைகளை முடித்துவிட்டு அந்த சின்ன டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்க தொடங்கினாள். செல்வி மெல்ல தேவியின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள். ஏதோ சொல்ல வருவது போல வாயெடுத்தாள். பிறகு என்ன நினைத்தாலோ ஒரு குறுஞ்சிரிப்புடன் கவிழ்ந்து படுத்து கொண்டாள். அப்படியே தூங்கியும் விட்டாள். தேவிக்கு மாதம் ஒரு முறை கேம்ப் போக வேண்டிய வேலை. அவளுக்கு மேலதிகாரி ஒரு பெண் ஆஃபீஸர் ரேங்க். கேம்ப் செல்லுகையில் தன்னுடன் தேவியை அழைத்து கொண்டு போவார். பெண்ணுக்கு பெண் பாதுகாப்பு என்பதோடு தேவியின் கச்சிதமான வேலையும் ஒரு காரணம். முதலில் செல்வியை தனியே விட்டு செல்ல தேவிக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. சசியக்கா வீட்டில் போகலாமா என்று நினைத்தாள். ஆனால் மாதம் மாதம் அவளை தொந்தரவு செய்ய மனமில்லை. எனவே தேவி கேம்ப் செல்கையில் செல்வி தனித்திருப்பது வழக்கமாயிற்று. அது பழகியும் போய்விட்டது. பக்கத்து வீட்டில் ஆட்கள் துணைக்கு இருந்தார்கள். இந்த முறை கேம்ப் சென்று வந்த பின்பு செல்வி மெலித்திருப்பது போல தேவிக்கு தோன்றியது. ஏன் என்று கேட்டதற்கு ஒன்றுமில்லையே என்று பதில் வந்தது. மறுநாள் காலையில் தேவி வேலைக்கு கிளம்ப சற்று தாமதமாகிவிட்டது. தபால்காரர் கூட தெருமுனைக்கு வந்து விட்டார். செல்வி வாசலில் நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பார்க்குற? டிஃபன் பாக்ஸில் சோற்றை அடைத்து கொண்டபடி கேட்டாள். தபால்காரர் அக்கா, நம்ம வீட்டுக்கு வர்றாரோன்னு பார்த்தேன். தேவி சிரித்தாள். அசடு, நமக்கு கடிதம் போட யார் இருக்காங்க? நமக்கு எப்படி கடிதம் வரும்? இப்போது சீக்கிரம் சாப்பிடுவா, எனக்கு நேரம் ஆகுது பார் என்று தங்கையை அழைத்தாள் தேவி. ஒரு கணம் அசைவற்று நின்றாள் செல்வி. பிறகு, வந்தாலும் வரும் அக்கா என்று மெல்ல கூறினாள். அது தேவியின் காதில் விழவில்லை. வர வர செல்வி மிகவும் மெலிந்தாள், சோர்ந்து கிடந்தாள். எந்த நேரமும் படுக்கை, ஒழுங்காக சாப்பிடுவது இல்லை. எது கேட்டாலும் மழுப்பலான பதில். தங்கையை பார்க்க அச்சமாக இருந்தது. செல்வியை டாக்டர் சசிரேகாவிடம் அழைத்து வந்தாள். செல்வியை தனி அறையினுள் அழைத்து சென்று பரிசோதித்தாள். 15 நிமிடம் கழித்து சசி மட்டும் வெளியே வந்தாள். தேவியை தனி அழைத்தாள். மிகவும் இரக்கத்துடன் அவளை பார்த்தாள். என்ன சசியக்கா, செல்விக்கு என்ன உடம்பு? இப்படி பார்க்குறீங்க? உதட்டை கடித்து கொண்டு சற்று தயங்கினாள். மெல்ல தொடங்கினாள். தேவி, இது மருத்துவமனை. இங்கும் அங்கும் நோயாளிகளும் ஆட்களும் இருக்கிறார்கள். எனவே நீ அமைதியாக இருக்கணும். இது மிகவும் அதிர்ச்சியான செய்தி. நீ அமைதியாக தாங்கிக் கொள்ளணும். சரி அக்கா, செல்வியின் உயிருக்கு ஆபத்து எல்லாம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன எதுவானாலும் தாங்கிக் கொள்ளுவேன். சொல்லுங்க அக்கா, என் செல்விக்கு என்ன? செல்வி உன் செல்வியாக இல்லாமல்
இன்னொரு ஆளின் செல்வியாக ஆனதால் உண்டான விளைவுதான். புரியல அக்கா. உன் செல்வி இப்போது கர்ப்பிணி. இது 2ஆம் மாதம். தேவி சட்டென்று எழுந்து நின்றாள். மொழி தெரியாதவளைப் போல, முகம் அறியாதவரை பார்ப்பது போல சசியை பார்த்து மலங்க மலங்க விழித்தாள். டாக்டர் சசி தேவியிடம் அவ்வளவு முன்னெச்சரிக்கை செய்திருக்க தேவையில்லை. அதிர்ச்சியில் தேவி கத்திவிடக்கூடாது என்றுதான் அவளை எச்சரித்தது. ஆனால் தேவியின் வாயிலிருந்து சத்தமே எழவில்லை. ஒலியோ வார்த்தையோ இல்லாமல் ஒரு முறை வாயை திறந்து மூடினாள் தேவி. பிறகு பேச முடியவில்லை. ஒன்றுமே புரியாதது போல ஒரு உணர்வு. அப்படியே அமர்ந்து விட்டாள். வெகு பிரயாசப்பட்டு அக்கா தொண்டை வறழுது என்று சொல்லிவிட்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மின்னல் வேகத்தில் குளுக்கோஸ் கரைத்த நீருடன் வந்தாள். இதை குடி தேவி என்று அவள் வாயில் வைத்து புகட்டினாள். கொஞ்சம் கொஞ்சமாக தேவி தெளிந்தாள். சசிரேகா சொன்னதும் மூளையில் உரைத்தது. இது என்ன மெய்யாக இருக்க முடியும்? கூறியதெல்லாம் ஏதோ தவறு என்று சொல்லிவிட மாட்டாளா அக்கா? அந்த அகன்ற விடிகளின் தவிப்பை சசியால் தாழ முடியவில்லை. பாவி இப்படி பண்ணிட்டாளே, நீ பட்டதெல்லாம் போதாதா? இந்த கஷ்டம் வேற உனக்கு வரணுமா என்று அவளே குமுறி அழுது விட்டாள். வறண்ட விழிகளுடன் அவள் அழுவதை வெறித்து பார்த்தாள் தேவி. பிறகு நினைவு வந்தவளாக, என் செல்வி எங்கே அக்கா? உள்ளே இருக்கா தேவிம்மா. அவள் என்ன சொல்கிறா? ஒன்றும் சொல்லலை, கண்ணீர் விடறா. ஆனால் உங்ககிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். புறங்கையால் கண்களை தேய்த்து கொண்டு, நாங்கள் வரோம் அக்கா. பாவம், எங்களால் உங்களுக்கும் வேலையும் கேட்டு மனதுக்கும் கஷ்டமாயிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவி. அவளிடம் மெல்ல கேளு. அதுக்கு காரணமானவன் யார் என்று அறிந்து அவனுக்கே செல்வி நம்ம மனம் முடிக்க பார்க்கலாம். இதுக்காகவும் ஒரேடியாக இடிஞ்சு போயிடாத, தைரியமாயிரு. அக்கா, எனக்கு தைரியத்துக்கு என்ன குறைச்சல் சசி அக்கா? அத்தை 1000 தடவை சொல்லுவாளே இந்த துணிச்சலுக்கு படுவடி என்று. திரும்ப திரும்ப சாபம் இடுவது போல சொல்லுவாளே. இப்போது கண்களில் பொங்கிவிட்ட நீரை ஆத்திரத்துடன் துடைத்தாள் தேவி. இந்த பெண் இப்படி செய்யக்கூடும் என்று எண்ணக்கூட முடியவில்லையே. செல்வி மகா சாது ஆயிற்றேம்மா என்று வருந்தினாள் சசி. எல்லாம் என்னோட தப்பு தாக்கா. எல்லாமே நான் செய்த தவறினால் விளைந்தது தான். என்னை பொறுத்தவரையில் அலுவலகம் போவதும் வருவதுமாக பொழுது சரியாக்கி விடுகிறது. ஆனால் அவள் வயது வந்த பெண், 4 சுவத்துக்குள்ளே 4எல்லாம் அடைஞ்சு கிடக்கிறா இல்லையா? புத்தி போக வேண்டாத வழியில் போயிருக்கு. குறைஞ்சது அவளது படிப்பையாவது நான் தொடர்ந்திருக்கலாம். அவ்வளவு தூரம் போயிருக்காது. இனிமேல் அதை நினச்சி என்ன பண்ணுறது? வெள்ளம் பொங்கி வந்து ஊரையெல்லாம் அழித்த பிறகு உன்பே அணை கட்டியிருக்கலாமே என்ற அறிவு வருது. எல்லாமே முடிஞ்ச பிறகு இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு ஞானோதயம் வருது என்று தன்னை நொந்து கொண்டாள். இப்படி வெறுத்து பேசாத தேவி, தவறை சரி செய்ய முயற்சிக்கலாம். இது இல்லாட்டா எல்லாம் கனவுன்னு ஒதுக்கிட்டு புது வாழ்வு தொடங்க முடியும். அதுக்கு விஞ்ஞானத்தில் துணை இருக்கிறது. மனம் தளராமல் போ என்று தேறுதல் கூறினாள் சசிரேகா. நாங்கள் போகிறோம் என்று கிளம்பினாள் தேவி. போய் வருகிறோம் என்று சொல்லு தேவி. முட்டாள்தனமாக எதையாவது செய்தி வைக்காத. அந்த அளவுக்கு இந்த இக்கட்டும் சமாளிக்க முடியாதது இல்லை. மேலிந்த புன்னகை ஒன்று தேவியின் இதழ்களில் தோன்றி மறைந்தது. ஏன்க்கா, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கோன்னு பயப்படுறீங்களா? நான் இன்னமும் அவ்வளோ பெரிய முட்டாள் ஆகிடலக்கா என்று கூறி சசியிடம் விடை பெற்றாள். வீட்டை அடையும் வரையிலும் அதன் பின்னரும் கூட தேவி எதுவுமே பேசவில்லை. எதுவுமே பேச தோன்றவும் இல்லை. செல்வி இப்படி செஞ்சிட்டாளே, இப்படியெல்லாம் செஞ்சிட்டாளே என்று உள்ளம் அரற்றியது. வீட்டுக்கு வந்ததும் வேதனையுடன் மூலையில் சாய்ந்து விட்டாள். பொம்மை போல சற்று நேரம் நின்றாள் செல்வி. பிறகு மெல்ல அக்காவை நெருங்கி வந்தாள். அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தாள். அக்கா. தேவி தலை நிமிர்ந்து தங்கையை பார்க்கவில்லை. கற்சிலை போல அமர்ந்திருந்தாள். செல்விக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது. அக்கா, நான் தப்பாக நடந்துட்டேன்க்கா. கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல? அதெல்லாம் இல்லை அக்கா. கோயிலில் வச்சு மாலை மாற்றி மணந்த பிறகு தான் நான் அவருக்கு சொந்தமானேன் அக்கா. மோதிரம் கூட தந்தாரக்கா. இதை பாருங்க என்று ஓடினாள். உள்ளே இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து வந்தாள். அதில் மா என்று தமிழில் பொறித்திருந்தது. நவீன துஷ்யந்தன் சகுந்தலைக்கு மோதிரம் போட்டானாமாக்கும் என்று முணுமுணுத்தாள். அப்படி இல்லைக்கா. செல்வியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவர் திருப்பூரூர் முருகன் சன்னதியில் மாலை மாற்றினார். 2 சாட்சிகளை கூட அழைத்து வந்திருந்தார். அந்த சாட்சிகளின் முகவரி கூட தந்தாராக்கும். ஃபோட்டோ கூட எடுத்துக்கொண்டோம். ஏமாற்றுகிறவர் இப்படி செய்வாரா அக்கா? தேவி இதை காதில் வாங்கவில்லை. இவ்வளவு நடந்திருக்குது. இந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட பிறந்தவகிட்ட சொல்லலையே. பாவி, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையேடி. என்னிடம் கூட மறைப்பதற்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியலையே என்று குமுறினாள். செல்வி தலை குனிந்தாள்.
சொல்லத்தான் நினைச்சேக்கா. அவர் தான் அவரோட அண்ணன்கிட்ட சொல்லிட்டு ஊரறிய தாலிக்கட்டை ஏற்பாடு செய்யும்போது சொல்லலான்னு சொல்லிட்டாருக்கா. பெரிய அவர் யாரடி அவன்? உடன் பிறந்த சகோதரியை விட பெரிய கொம்பன் யாரவன்? அக்கா தயவு பண்ணி அவரை அவனு சொல்லாதீங்க அக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. செல்வி விம்மினாள். கஷ்டமா? தேவிக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. கோபத்தை அடைத்து கொண்டு நிதானமாக கேட்டாள், யார் அவர்? அவர் பெயர் மனோகரக்கா, ரொம்ப நல்லவர். ஏழை பணக்காரர்லாம் பார்க்க மாட்டார். நான் வழக்கமாக செல்லும் காய்கறி கடைக்கு அடுத்த தேங்காய் கடைக்காரருடைய பையன் அவருடைய நண்பரா. அவரை பார்க்க வந்தார். அப்போது நம்மக்கிட்ட காய்கறி வாங்குவோம்லக்கா, அவன் என்னை ஏமாற்றி 2 தடவை காசு வாங்க பார்த்தான். உடனே அவர் பார்த்து அவனை அதட்டி அடக்கினார். பிறகு 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 அடிக்கடி சந்திச்சிங்களாக்கும், அதனால்தான் காய்கறி வாங்கி வர அவ்வளோ நேரம் ஆச்சாக்கும் என்று ஏளனமாக கேட்டாள். செல்வி கெஞ்சுவது போல தேவியை பார்த்தாள். ஆமாக்கா, போன மாதம் கூட அவர் வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டியதாகிவிட்டது. அங்கே பல தொழிற்சாலைகளில் வேலை முறை பார்த்து வர வேண்டும் என்று அவருடைய அண்ணா உத்தரவு போட்டு விட்டாராம். குறைந்தது 2 மாதம் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது நீங்கள் கூட கேம்ப் போயிருந்தீர்கள். அவருக்கும் என்னை பிரியவே மனசில்லை. அப்போதுதான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். இதோ பாரக்கா என்று மீண்டும் உள்ளே ஓடினாள். கையில் ஒரு ஃபோட்டோ படத்துடன் திரும்ப வந்தாள். இவர்தான் அக்கா, இந்த படத்தை பத்திரமாக வைத்து கொள்ள சொல்லி கொடுத்தார். துஷ்யந்தன் என்றீர்களே, ஏமாற்ற நினைப்பவர் இப்படியா செய்வார் என்று அழுத்தமாக கேட்டாள். தேவி படத்தை பார்த்தாள். பையன் அழகன்தான். சுவடு அறியாதவன் போலதான் கண்கள். இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல சாதுவான தோற்றம். ருத்ராட்ச பூனை என்று ஆத்திரத்துடன் நினைத்தாள். எப்படி இருக்கார் அக்கா? உங்களுக்கு அவரை பிடித்திருக்கிறதா என்று விசாரித்தாள் அப்பாவி செல்வி. எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்னடி? தேவியின் முகம் சிடுசிடுத்தது. இதை கவனிக்காதது போல நின்ற செல்வியிடம், இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் வட இந்தியாவிலே இருக்கார் அக்கா. அதாண்டி எங்கே? வட இந்தியாங்கிறது உள்ளங்கையில் அடங்குகிற ஊரா? அங்கே எந்த ஊரில் இருக்காருன்னு சொல்லாமல் வளர்றியே. செல்வியின் முகமலர் மேலும் கூம்பியது. அது தெரியலையக்கா, அவர் எழுதலை. அவரது கடிதத்தை எதிர்பார்த்து தான் அன்னைக்கு வாசலில் நின்னியாக்கோ. இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? என்ன சொல்கிறார்? உள்ளூர கவலையுடன் கேட்டாள் தேவி. குழப்பத்துடன் தமக்கே நோக்கினாள். இதை எழுதுனக்கா, அதன் பிறகு இன்னும் பதிலே வரல. ஏன்னே தெரியல. ஆனால் சீக்கிரம் வந்துரும்க்கா வந்தே விடும் என்று திரும்ப திரும்ப கூறிவிட்டு கைகளில் முகம் புதைத்து அழுதாள் செல்வி. தேவிக்கு மனம் பதறியது. இன்னமும் பதில் வரும் என்று நினைக்கிறாயா பைத்தியமே என்று மனம் அரற்றியது. உண்டு முடித்த வண்டு பறந்தாயிற்று. சூழ் கொண்டு நின்ற மலரை பற்றி என்ன அக்கறை? அந்த மனோகரை பற்றி செல்வியிடம் விசாரித்தாள். தினகர் அண்ட் மனோகர் ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய பிளாஸ்டிக் தொழிற்சாலை வைத்திருந்தார்கள். பிளாஸ்டிக் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்தார்கள். அதன் உரிமையாளர்கள் தினகர், மனோகர் என்ற 2 சகோதரர்கள். இருவரில் இளையவன் இந்த மனோகரன். தந்தை இல்லை, தாயும் தமையனும் மட்டுமே. அண்ணனிடம் தம்பிக்கு அச்சம் உண்டு. அவன் சொல்லை தட்ட முடியாமல் தான் வடநாடு சென்றானாம். அவ்வளவு பயந்தவன் அண்ணனிடம் பயந்து கொண்டுதான் திருமண விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்கிறானாம். அண்ணன் சொன்ன வேலையை திருப்தியுடன் முடித்துவிட்டு அவன் நல்ல பக்குவத்தில் இருக்கும்போது இதை பற்றி சொல்ல போகிறானாம். அதுவரை செல்வி பொறுத்திருக்க வேண்டுமாம். இதெல்லாம் அவன் வடநாடு செல்லும் முன்பு கூறிய விவரங்கள். அதன் பிறகு ஒரு தகவலும் இல்லை. நீ எழுதினாயாடி? 2 கடிதம் எழுதிட்டேங்க்கா. தேவி சற்று யோசித்தாள். ஆமாம், அவர் எந்த ஊரில் இருக்கிறார் என்பது கூட தெரியாது என்கிறாய். எப்படி கடிதம் எழுதினாய்? இங்கே அலுவலக முகவரிக்கு எழுத சொன்னார். ஆனால் எப்படியோ என் கடிதம் அவருக்கு கிடைக்கவில்லை போல் இருக்கிறது. கிடைத்தும் பதில் எழுதவில்லையடி அந்த கல்லூலி மங்கன் என்ற பதில் தேவியின் நுனி நாக்கு வரை வந்துவிட்டது. மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். ஏன் அப்படி அலுவலகத்துக்கு எழுத சொன்னார்? அவர் ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருப்பாராம். அலுவலகத்துக்கு என்றால் அன்றன்று டெலிஃபோன் தொடர்பு இருக்கும். அடுத்து செல்லும் இடத்துக்கு சரியாக அனுப்பி விடுவார்கள் அல்லவா என்று விளக்கினாள் தங்கை. அவர் ஒன்றும் எழுதவில்லையா? முதலில் அவர் தான் அக்கா எழுதினார். இதோ பார் என்று கசங்கியிருந்த ஒரு கடிதத்தை கொடுத்தாள். பல முறை பிரித்து மடித்த அடையாளம் நன்கு தெரிந்தது. யோசனையோடு கடிதத்தை மெல்ல பிரித்து படித்தாள் தேவி. 2 வரி படித்ததுமே முகம் சிவக்க கடிதத்தை மூடிவிட்டாள். என்ன எழுதுவது என்று இல்லையா? சே,
மீண்டும் பிரித்து தேதியை கவனித்தாள். 20 நாட்களுக்கு முந்தைய கடிதம். செல்வி தொடர்ந்தாள். இதற்கு ஒரு பதில் எழுதினேன்க்கா. பிறகு இந்த விஷயம் மாதிரி சந்தேகம் வந்ததும் எழுதினேன். உடனே ஏதாவது செய்யணும், காலம் கடத்தினால் விபரீதமாயிரும்னு வலியுறுத்தி எழுதினேன். ஆனால் எப்படியும் கட்டாயம் பதில் எழுதுவாரக்கா. இல்லைன்னா அவரே நேரில் வந்தாலும் வந்துடுவார். எப்படியும் அவர்கிட்ட இருந்து செய்தி வரும் அக்கா. அல்லது அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ என்னவோ, ஒன்றும் புரியல அக்கா என்று முடித்தாள் செல்வி. தேவிக்கு நெஞ்சில் ஏதோ பிசைந்தது. செல்விமா என்றவள் அப்படியே தங்கையை இறுக அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் செல்வி உருகி போனாள். தேவியின் மடியில் முகம் புதைத்து விம்மி அழுது விட்டாள். தேவிக்கு நெஞ்சு கொதித்தது. இது என்ன நியாயம்? தப்புக்கு இருவர், தண்டனைக்கு இவள் ஒருத்தி மட்டுமா? இப்போது என்ன செய்யலாம்? அந்த மனோகர் தானாக திரும்பி வந்து செல்வியை மணப்பான் என்று தேவி நம்பவில்லை. ஆனால் இதெல்லாம் முடிந்த கதை. இனி என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடும் என்று எண்ணி பார்க்கவே தேவிக்கு அச்சமாக இருந்தது. சீரழிவார்கள் என்று சாபமிட்டாளே அத்தை. அவளிடம் சவால் விட்டு வந்தாளே தேவி. இது வெளியானால் அவள் மெனக்கெட்டு வந்து கொக்கரிப்பாளே. அது மட்டுமா? விஷயம் தெரிந்தா இந்த வீட்டினர் இங்கே தங்க விடுவாங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், ஊர் விலகம் எப்படி வேணாலும் போகட்டும். செல்வியின் கதி என்னாகும்? அவன் திரும்பி வரமாட்டாங்கிறத இவ தாங்குவாளா? மடியில் கிடந்த தங்கையை பார்த்தாள். 1 ஆண்டு காலத்துக்கு முன் அத்தை வீட்டில் இதே போல அவள் நின்றிருந்தது நினைவு வந்தது. அந்த வேதனையை நிவர்த்தி செய்ய தேவியால் முடிந்தது. ஆனால் இதையும் நிவர்த்தி செய்தே ஆக வேண்டும். தேவி உறுதியுடன் நிமிர்ந்தாள். நேராக பொது தொலைபேசி நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்தாள். அங்கிருந்து தினகர் அண்ட் மனோகர் கம்பெனிக்கு ஃபோன் செய்தாள். யாரோ எடுத்தார்கள். மனோகரிடம் பேச வேண்டும் என்றாள். மனோகர் ஊரில் இல்லை, அவரது முகவரி வேண்டும் என்றாள் தேவி. எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருடைய சகோதரர் இருக்கிறார், அவருடன் பேசுங்கள் என்று இணைப்பு தந்தார்கள். ஹலோ, தினகர் பேசுகிறேன். அங்கே யார்? என்ன வேணும் என்றது ஒரு அழுத்தமான குரல். தேவிக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அதற்குள் அவன் பொறுமை இழந்து ஹலோ ஹலோ என்று அவசரப்பட்டான். நான் எனக்கு மனோகரின் முகவரி வேண்டும் என்று திணறி முடித்தாள் தேவி. நீங்கள் யார் பேசுகிறீங்க என்று விடாப்பிடியாக கேட்டான். நான் அவருக்கு தெரிந்தவள். பணக்கார பையனை எத்தனையோ பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவங்கள நீ யார் என்று அதட்டினான் தினகர். செல்வினா அவருக்கே தெரியும் என்றாள் தேவி ஆத்திரத்துடன். ஓ, நீதானா அது? அவன் குரல் வெகு உதாசீனமாக தெரிந்தது. இந்த பாரு, நேராக விஷயத்துக்கு வருவோம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமா? தேவிக்கு ஒரே அதிர்ச்சி. ஆமாம், பணம்தான். அதுக்காகத்தானே இந்த வேஷம்லாம். ஆனால் இந்த வலையில் சிக்க அவன் ஆயிரமேன்னு இல்லை, சூரா. ஏதோ ஒரு 20,000 அல்லது 30,000 வாங்கிட்டு ஓடி போயிடு. உங்களிடம் தர்மம் வாங்கி சாப்பிட இங்கே பிச்சைக்காரி எவ்வளவும் இல்லை என்று வெடித்து விட்டு ஃபோனை தடால் என்று தாங்கியில் போட்டாள் தேவி. எவ்வளவு மட்டமாக எடை போட்டு விட்டான் பாவி! உள்ளம் கொதித்தது. தேவிக்கு உடலும் மனமும் ஒருங்கே பதறின. அங்கேயே சற்று நேரம் சாய்ந்து கொண்டு நின்றாள். அதற்குள் யாரோ ஃபோன் செய்ய வந்தவர்கள் டக்கு என்று கதவை தட்டினார்கள். என்ன அவசரமோ பாவம், தன்னை ஒருவாறு சுதாரித்து கொண்டு வெளியே வந்தாள். நேரே அலுவலகத்துக்கு சென்றாள். ஆனால் வேலை செய்ய முடியவில்லை. மீண்டும் அந்த குரல், எவ்வளவு பணம் வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டும் என்ற குரல் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. எவ்வளவு அகந்தை இருந்தால் அப்படி கேட்பான்? உலகத்தில் எல்லாரும் இவன் பணத்துக்காக வாயை பிளந்து கொண்டு இருப்பார்கள் என்று நினைத்தானா? அந்த 500 ரூபாய்க்காரனின் நினைவு வந்தது. அவனும் அப்படித்தானே? ஆண்கள் எல்லாரும் இப்படித்தானோ என்று நினைத்தாள் தேவி. அதிலும் இந்த தினகர், அவன் எதிரே சிக்கினால் அப்படியே கண்ணம் பழுத்து விடும். அவ்வளவு ஆத்திரம் பொங்கியது அவளுக்கு. கோபமும் அவமானமும் கொதித்து கொண்டிருந்தாள் தேவி. சிறு வயதிலிருந்தே தேவி அப்படித்தான். அநியாயங்களுக்கு பணியவே மாட்டாள். உடல் வீங்குகிற அளவுக்கு விறகு கட்டையால் அடி வாங்கினாலும் சரிதான், கண்ணீர் விடவும் மாட்டாள், பணிந்து போகவும் மாட்டாள். 3ஆம் முறையாக லெட்ஜரில் பதிந்திருந்ததை கூட்டி பார்த்தாள் தேவி. கூட்டவே மறந்தால் போல கணக்கிடையில் நின்றது. அலுப்புடன் புத்தகத்தை மூடினாள். மேல் அதிகாரியிடம் போனாள். உடம்பு சரியில்லை, ஒரு 4 நாள் லீவு வேணும். தேவி அனாவசியமாக விடுமுறை கேட்பவள் கிடையாது. எனவே சரி என்று அனுப்பினார் அதிகாரி. அந்த வீட்டில் ஆத்திரம் வரும்போதெல்லாம் வைகை கரையோரம் நடப்பாள். இன்று கால் வலிக்கு மட்டும் நடந்தாள். எதிரே ஒரு பூங்கா தெரிந்தது. உள்ளே போனாள். சற்று நேரம் கண்களை மூடிக்கொண்டு அசையாமல் அமர்ந்தாள். நேரே டாக்டர் சசியின் மருத்துவமனையை அடைந்தாள்.
மற்ற வேலைகளை விட்டுவிட்டு தேவியிடம் வந்தாள். என்னம்மா என்று பரிவுடன் விசாரித்தாள் சசி. தேவி நடந்ததையெல்லாம் ஒப்பித்தாள். முக்கியமாக அந்த அண்ணங்காரனின் திமிரை பற்றி மறைக்காமல் சொன்னாள். அவன் யார் என்று விசாரித்தாள் சசி. தேவி சொன்னாள், ஓ, அந்த தினகரனா? கஷ்டந்தான். எனக்கும் அப்படி தான் தோணியது சசியக்கா. முன்பின் தெரியாதவன் முதல் முறையாக பேசுகிறேன், எங்கிட்டே அவ்வளோ திமிரோடு பேசுகிறான் பாருங்களேன். இவனை எல்லாம் வாழை ஒட்ட நறுக்கணும், நடு தெருவில் வச்சு சுடணும். உதட்டை கடித்து கொண்டு சற்று நேரம் பேசாதிருந்தாள் தேவி. அந்த தினகரன் பிடிவாதக்காரன் என்று கேள்விப்பட்டிருக்கேன். பெண் விஷயத்தில் கூட அவ்வளவு நல்லவன் இல்லைன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு பெண்ணோடு சுற்றிட்டு இருந்தான். அண்ணனை போல தான் தம்பியும் இருந்திருக்கிறான். இனியும் செல்வியையும் அவளுடைய காதலனையும் சேர்த்து வைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு அந்த நம்பிக்கை முதலே இல்லைக்கா என்று குறுக்கிட்டாள் தேவி. சசி தொடர்ந்தாள், இனி அவமானம் வராமல் இருக்க அந்த வழியை கையாள வேண்டியதுதான். இவ்வளவு காலமாக அது பாவம்னு நினச்சி நான் செஞ்சதே இல்லை. ஆனால் செல்வியின் மானம், உங்கள் எதிர்காலம் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும்போது சும்மா இருப்பது பாவம் என்று தான் தோன்றுகிறது. உனக்கு புரியுது இல்லையா? தலையை ஆட்டிவிட்டு சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். அக்கா, செல்வி அந்த மனோகரனை இன்னும் நம்புறா. அதுக்கு சம்மதிக்கிறாளான்னு தோணலையே. வேற வழியே இல்லை தேவி. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லு, இங்கே கூட்டிகிட்டு வா, நானே சொல்கிறேன். சரி என்று விடை பெற்று சென்றாள். சென்ற வேகத்திலேயே மீண்டும் திரும்பி வந்தாள். அதற்குள் சசியிடம் நோயாளிகள் நிறைய பேர் காத்திருந்தார்கள். சசியக்கா, என்னால் உங்கள் வேலை கெட வேண்டாம், நீங்கள் நோயாளிகளெல்லாம் அனுப்பிச்சிட்டு வாங்க. வெகு நேரம் கழித்து டாக்டர் சசிரேகா தன் வேலையை முடித்து கொண்டு தேவியை அழைத்தாள். வந்ததும் வராததுமாக, அக்கா, நாம் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த பொண்ணு எதுக்கும் வழிவிட காணோம். என்ன விஷயம்? செல்வி என்ன தான் சொல்கிறா? உக்காரு, சொல்லு. தொப்பென்று சோஃபாவில் விழுந்தாள். அக்கா, அவளை பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பரிதாபமாக இருக்குது, அதே நேரம் ரொம்ப கோபமாகவும் வருது. இன்னமும் அந்த கிழவாணி பையலை நம்பிட்டு கிடக்கிறா பாருங்களேன். நம்பட்டும், தாராளமாக நம்பட்டும், அதை பிறகு பார்க்கலாம். இப்போ உடனடி பிரச்சனைக்கு என்ன சொல்கிறா? 3 மாதம் முடிஞ்சிட்டா பிறகு அவளை விரும்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அக்கா, நான் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன், பிறகு என்ன செய்கிறதுன்னு பாருங்கள். அன்று செல்வி கதவை திறக்கும்போது அவள் முகத்தை பார்த்ததுமே தேவிக்கு தெரிந்துவிட்டது இன்றும் மனோகரிடமிருந்து தகவல் இல்லை என்று. செல்வி சும்மாவே இருந்தால், ஏதாவது சொல்லம்மா என்று தேவி தூண்டினாள். டாக்டர் சொன்னதை எடுத்து சொல்லி. பிறகு, அக்கா, இன்னமும் அவரை பற்றி தப்பாக என்னால் நினைக்க முடியல. அவர் அப்படிப்பட்டவரே இல்லை. இன்றைக்கோ நாளைக்கோ கட்டாயம் அவர் வந்துடுவார்க்கா. இப்போ சசியக்கா சொல்கிற மாதிரி கலைச்சிட்டு வேற என்ன பண்ண சொல்கிற? இதை மறைச்சி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியுமா? அது வேசித்தனம் இல்லையா என்று வேதனையோடு கேட்டாள். ஆனால் இப்போ வேற வழியே இல்லையே. அதைத்தான் நானும் சொன்னேக்கா. அந்த முட்டாள் அதுக்கும் பதில் வச்சிருக்கா. அந்த மனோகர் என்னை ஏமாற்றிட்டதாகவே வச்சுக்க. இதையும் அழிச்சிட்டு எந்த நம்பிக்கையில் என்னை உயிர் வாழ சொல்கிறேன் அப்படின்னு கதறா. அவமானமாகுமேனா எனக்கு ஆதாரமே இதுதானேங்கிறா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலக்கா. என்னையும் இப்படி பிரித்து பேசிட்டாளே என்று குமரினாள் தேவி. நீயும் முட்டாள் மாதிரி பேசுகிறாயே. அவள் உன்னை பார்த்தா பேசினா நாம் தான் கேவலத்துக்கு ஆளாக்கிட்டோம், அக்காவாவது நல்லபடியாக இருக்கட்டும்னு நினைக்கிறா. நீ அதுக்கு கொதிக்கிறியே. சுகமோ துக்கமோ மானமோ அவமானமோ எது வந்தாலும் உனக்கு வர்றது எனக்கு வரட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று முடித்தாள் தேவி. இருவரும் சற்று நேரம் பேச்சின்றி இருந்தார்கள். திடீரென்று, ஏன் சசிகா, நான் வெளியே போகிறேன் வரேன், என்கிட்ட எவனுமே வாலாட்டுறதே இல்லை. செல்வி கிட்ட மட்டும் ஏன்? அங்கே அத்தை வீட்டில் ஒரு குரங்கு, இங்கே இந்த மனோகர். சசி லேசாக புன்னகை செய்தாள். தேவி, நெருப்பை மொய்க்குமா? என்னக்கா, நான் நெருப்புனா செல்வி மட்டும் என்னவா? செல்வி மலர், மென்மையான மலர். என்னவோ போங்க, இப்போது நல்லா மாட்டிட்டு முழிக்கிறோம். செல்வி தைரியமாவது இருக்கிறாளா? எங்கே இருக்கா? தபால்காரர் வரும்போது அவள் கண்களை பார்க்க வேண்டுமே. ஆவலும் நம்பிக்கையும் பயமும். அவர் சென்ற பிறகு அந்த கண்களில் தோன்றும் நிராசையும் வேதனையும். சே அக்கா, சித்திரவதை தான் அக்கா. அந்த ஆளுக்கு நான் இன்னொரு முறை டெலிஃபோன் பண்ண போகிறேன். செய்ய என்று டெலிஃபோனிடம் அவளை அழைத்து சென்றாள் சசி. தினகரன் வீட்டு எண்ணை டெலிஃபோன் புத்தகத்தில் கண்டுபிடித்தாள். அந்த எண்ணுக்கு ஃபோன் செய்தாள். இன்னமும் அலுவலகத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார்கள். மீண்டும் அலுவலகத்துக்கு ஃபோன் செய்தாள். இம்முறை அவனே நேரடியாக டெலிஃபோனை எடுத்தான். தன்னையும் அறியாமல் குரல்
கெஞ்சி யாசிப்பவள் போலவே நான் தான் பேசுகிறேன் என்று தொடங்கினாள். மேலே தொடருமுன் அவன் குரல் இடைமறித்தது. தெரியுது, ஆனால் ஊரில் கண்ட கண்ட பிச்சைக்காரிகளுக்கெல்லாம் வாரி வழங்க நான் பாரிவள்ளல் இல்லை. கடுமையான குரலில் கூறிவிட்டு அவள் முகத்தில் அறைவது போல டெலிஃபோனை பட்டென்று வைத்து விட்டான் தினகரன். நாளுக்கு நாள் செல்வியின் உடல் மிகவும் நலிந்தது. மறுநாள் காலை தபால்காரர் மாடி ஏறி அவர்களது வீட்டு கதவை தட்டி குரல் கொடுத்தார். கதவு இடுக்கின் வழியே ஒரு இன்லேண்ட் லெட்டர் உரையை தள்ளிவிட்டு போனார். செல்விக்கு ஒரே ஆனந்தம். ஓடி சென்று கடிதத்தை எடுத்தாள், பிரித்தாள். அது ஒரு புதிய கடை திறப்புக்கான அழைப்பு. ஆனால் ஒரு கடிதத்துக்காக இந்த செல்விக்கோ அதை எப்படித்தான் சொல்வது? முதலில் அந்த அழைப்பை பார்த்ததும் பேந்த விழித்தாள். அழைப்பு, அக்கா அழைப்பு, இதோ பாருங்கள் அழைப்பு என்று தீனமாக கூறியவள் கடகடவென்று பைத்தியம் போல சிரிக்க தொடங்கிவிட்டாள். செல்வி என்று பதற்றத்துடன் ஓடி வந்தாள் தேவி. அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கதறத் தொடங்கிவிட்டாள். அவர் வர மாட்டாருக்கா? அவர் மனதை எல்லாரும் மாற்றிட்டாங்க. மருந்து மாயம்னு சொன்னாங்களே, ஏதோ செஞ்சிட்டாங்க அக்கா. 7 பிறவிலே நீதான் என் பொண்டாட்டின்னு சொன்னாரே, இந்த பிறவிலேயே கைவிட்டுட்டாரே அக்கா. பிடித்த கையை உதறிவிட்டாரே அக்கா என்று விக்கி விக்கி அழுதாள். என் பிள்ளை தன் தகப்பன் யார் என்று கேட்டாள். நான் என்ன சொல்லுவேன் அக்கா? சும்மா இரு செல்வி, செல்விமா, எல்லாம் சரியாயிருமா? அட அக்கா, தீராத நோய் போல உனக்கு மாறாத பாரமாக்கிட்டேனேக்கா. அன்று இரவில் சசி அவர்களை பார்க்க விழுந்தாள். செல்வியின் உடல் நலத்துக்காக ஏதோ மருந்து கொடுத்தாள். பொதுவாக கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளம்பி விடுவாள். தேவி கார் வரை கூடவே சென்றாள். செல்வியின் காது கேளாத தூரம் சென்றதும், அக்கா, செல்வி இந்த சோதனையை தாங்க மாட்டாள். என்ன நடந்ததை விவரமாக சொன்னாள். கடிதம் மனோகருடையது இல்லைன்னதும் அப்படியே நில கொலைஞ்சு போயிட்டாக்கா. அவள் சிரிச்சதும் புலமுனதும், ஐயோ பைத்தியம் பிடிச்சிட்டோன்னு நான் பயந்தே போயிட்டேன். சேச்சா, அப்படிலாம் நடக்காது. ரொம்ப பலவீனமாக இருக்கா இல்லையா? எதிர்பார்த்தது கிடைக்கலன்னதும் கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டா. ராத்திரி நல்லா தூங்கினாலே போதும் என்று கைப்பையை துழாவி ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்தாள். தேவி, இதை ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு கொடு, நல்ல தூக்கம் வரும். இந்த நிலையில் மன நிம்மதி வேண்டும், வேதனை கூடாது. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று பெருமூச்சோடு சொன்னாள் சசி. இரவெல்லாம் சிந்தித்து தேவி ஒரு முடிவுக்கு வந்தாள். இந்த அகம்பாவி அண்ணனை நேரில் பார்ப்பது, டெலிஃபோன் செய்தால் தானே குரலை கேட்டதும் பட்டென்று கீழே வைக்க முடியும். நேரிலே போய் பார்த்துட்டா, சென்று அவனை சந்தித்து செல்வி படும் துயரை எடுத்து சொன்னால் இழக்க மாட்டானா? இந்த வேதனையை கேட்டால் கல்லும் கசிந்து விடுமே. இவன் ஒரு மனிதன் இறங்க மாட்டானா? இந்த முடிவோடு மறுநாள் தேவி கிளம்பினாள். இரவு நன்றாக தூங்கியதோ என்னவோ செல்வியும் சற்று நன்றாக இருந்தாள். அவளுக்கு பல கதைகள் சொல்லி தைரியம் சொல்லிவிட்டு வலிய வரவழைத்த புன்னகையோடு தங்கையிடம் விடை பெற்றாள். தினகரின் கம்பெனி இருக்கும் இடத்தை விசாரித்து கொண்டு அங்கே போனாள். அங்கே அன்று ஏதோ பேட்டி எடுக்கிறார்கள் போதும் பல பெண்கள் காத்திருந்தார்கள். தேவியும் அவர்களில் ஒருத்தியாக சேர்ந்து கொண்டாள். எல்லாரும் சென்று முடித்தபின் கடைசியாக எழுந்தாள். ஒரு பையன் வந்து அழைத்ததும் உள்ளே போனாள். குளிர் சாதன வசதி செய்யப்பட்டிருந்த அறை அது. தள்ளு கதவை தள்ளி உள்ளே சென்றதும் கதவு அவள் பின்னோடு சாத்தி கொண்டது. பணிவுடன் வணக்கம் தெரிவித்தபடி நிமிர்ந்தாள். அவ்வளவுதான். 1000 மின்னல்கள் ஒருங்கே அவளை தாக்கினவே. அதிர்ச்சியுடன் செயலிழந்து போனாள் தேவி. அங்கே உரிமையாளரின் இருக்கையில் வெகு கம்பீரமாக அமர்ந்திருந்தவன் அவளுக்கு ஏற்கனவே அறிமுகமானவன்தான். 500 ரூபாய் நோட்டை தானம் செய்தானே, அதே கர்வம் பிடித்தவன்தான். முதல் பாகம் நிறைந்தது. இறுதி பாகம் நாளைக்கு பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ராஜி ஸ்டோரிஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து கேட்டு ரசிங்க. நன்றி.